நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட கன்னிகைப்பேர் என்ற ஊராட்சி, கன்னிகைப்பேர் கிராமத்துக்கு பக்கத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக அங்கே சீ ஃபுட்ஸ்ன்னு சொல்லி, அதாவது கடல் வாழ உயிரினங்கள், அது இறால், மீன், நண்டு இதெல்லாம் பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் வட மாநில தொழிலாளர்கள், குறிப்பாக கேரளா, கர்நாடகா, பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், நேபாள், பெங்காலி, இப்படி வட மாநில தொழிலாளிகள் தான் அங்கே முழுக்க 350 பேருக்கு மேலே அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் லோக்கலில் இருக்கிறவங்க, உள்ளூர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, அங்கே பெருக்கிற வேலையும், அந்த சமையல் செய்கிறது, அந்த தோட்டத்தை பராமரிக்கிறது இந்த வேலை. ஆனால் இந்த இறால், மீன் பதப்படுத்துகிற வேலையை முழுக்க வட மாநில பெண் சிறார்கள், அதாவது அவங்களுக்கு 15, 16, 18 வயசு தான் இருக்கும். 20, 22 வயசெல்லாம் ரொம்ப குறைவானவங்க தான். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நேரடியாக போய் அவங்கள தங்க வச்சது பார்க்கும்போது அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம். அந்த எல்லாமே குழந்தைங்கள். என்ன கொடுமைன்னா, இவங்களை எப்படி இந்த அரசாங்கம் இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஃபேக்டரி ஆஃப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காரு, இங்கே தொழிலாளர் நலத்துறை என்ன தான் பண்ணுது, எப்படி இந்த கம்பெனிக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இது மிகப்பெரிய ஒரு மோசடி. அப்புறம் குழந்தை தொழிலாளர் சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல், கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அமோனியா அந்த வாயு கசிவு ஏற்பட்டு இரவெல்லாம் வேலை பார்த்துட்டு உறங்கிட்டு இருந்த 120 பேர், அதில் 80 பேருக்கு இந்த கசிவு பாதிப்பு ஏற்பட்டு உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில், நம்முடைய வேல்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும், வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல், GH ஸ்டான்லியில் இப்படி பிரித்து போட்டிருக்காங்க. இதில் இன்றை வரை 10 பேருன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக இந்த அரசாங்கம் சொல்லுது. முதல் நாளே 6 பேர் இறந்துட்டாங்க, 9 பேர் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் செய்தி என்ன வருதுன்னா 2 பேர்ன்றாங்க. எங்களுக்கு இதில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த இறப்பு விகிதத்தையே மறைக்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மறுநாள் காலையில் நாங்கள் எங்களுடைய CPML கட்சியிலேருந்து AIS2 அயர்லா சார்பாக தோழர் முருகன், வெங்கடேசன், தேவகுமார், இங்கே தாஸ் உள்ளிட்டவங்க நாங்கள் ஆய்வு செய்ய இந்த கம்பெனிக்குள்ளே போகும்போது எனக்கு முன்பு தோழர் பேசும்போது சொன்னார், இந்த கம்பெனிக்குள்ள மாடி மேலே அவங்கள ஹாஸ்பிட்டலில் பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெட்டு மாதிரி லைனாக போட்டு அவங்கள அதில் தான் தங்க வச்சுருக்காங்க. அப்போ ஃபேக்ட்ரியே அது ஒட்டியே அந்த கசிவு போகுது. அங்கே ஏற்பட்ட விபத்துனால்தான் அவங்க அத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா, இதுக்கு இந்த அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா மறுநாள் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்குது, ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தடை பண்ணிட்டோம், கம்பெனி லாக் அவுட் பேரிடர் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மாறா அங்கே ஒரு 30 பேர் லோக்கல் ஆளுங்க வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. நாங்கள் தகராறு பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் கலியன்னு நினைக்கிறேன், அவர் அங்கே இருக்க அதிகாரிகள் நீங்கள் எப்படி வேலை விடுவீங்கன்னு சொன்ன பிறகு, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இப்படி ஒரு ஃபேக்ட்ரி எப்படி ரன் ஆகுதுன்னு சொன்ன பிறகு தான் அவங்களை வெளியேற்றுறாங்க. அப்படின்னா இதுக்கு அரசாங்கத்தினுடைய பின்புலம் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு தைரியமாக இந்த தொழில் நடக்கலைன்ற மாதிரி நாங்கள் கருதுகிறோம். அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்து பாதிக்கப்பட்டவங்க முதல்ல அவங்க பேரே தெரியல, எப்படி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க தெரியுமா, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கூப்பிட்றாங்க. அப்படின்னா பேர் இல்லை. இப்படி அவங்களுக்கு உண்மையான அந்த ஆதார் கார்டு வச்சு வயசு 18 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. எல்லாமே மோசடி நடந்திருக்கு. இதில் இறந்து போன இறப்புகளும் குறைவாக காட்டப்படுது. எனவே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதை வன்மையாக கண்டிக்கணும். உரிய விசாரணை செஞ்சு இந்த நிறுவனத்து மீது நடவடிக்கை எடுக்கணும். மேலும் அந்த தொழிலாளர் நலத்துறை மந்திரி இதுவரையிலும் இந்த இடத்துக்கு வரல. இவ்வளோ இழப்பு நடந்திருக்கு, அவர் இதுவரையிலும் ஸ்பாட்டுக்கு வரல. அவர் தலையீடு செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்த ஜோசப் விஜய் அவர்களை கேட்டுக்கிறோம், முதல்வர் அவர்களை, நீங்கள் 2 லட்சம் ரூபாய் தான் வட மாநில தொழிலாளருடைய உயிருக்கு நீங்கள் வைக்கிற மரியாதை மதிப்பா? இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் இந்த அரசாங்கம் வழங்கணும்.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25 லட்சம் நிவாரணம் வழங்கணும். அந்த நிறுவன முதலாளிகளை கைது செய்து முறையான விசாரணை செய்து கைது செய்யப்படணும். அதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க 2 பேர் முதலாளிகளும் ஒரு மேனேஜர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையான முதலாளி இன்னும் கைது செய்யப்படலன்ற மாதிரி நாங்கள் கருதுறோம். எனவே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் அதை வலியுறுத்தி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எங்களுடைய ஏஐசிசிடியு அயர்லா இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல, முறையான நிவாரண நிதியை வழங்கலைன்னா எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தொடரும். மேலும் ஒரு செய்தி, அதே ஊராட்சி அந்த கன்னிகைப்பேர் ஊராட்சி கிராம மக்கள் இந்த தொழிற்சாலையினுடைய கழிவு நீர் விவசாயத்தில் சென்று மிகப்பெரிய விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, குடிநீருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த மாசு காற்றால எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பலமுறை கிராம பஞ்சாயத்தில் தீர்மானம் போடப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவங்க முறையிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த அந்த ஜமா மந்தியில திருவள்ளூர் மாவட்டத்துடைய ஆர்டிஓ அவர்கள் தான் ஜமா மந்தி அதிகாரி வந்திருக்காரு. அவரிடம் இந்த தொழிற்சாலை மூடணும்னு சொல்லி இந்த பொதுமக்கள் மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இந்த விபத்து நடந்திருக்கு. அப்படின்னா தொடர்ச்சியா அந்த பகுதி மக்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் மீறி நடக்குதுன்னா நாங்கள் நினைக்கிறோம், சென்ற ஆட்சியானாலும் சரி இந்த ஆட்சியானாலும் சரி அந்த சட்டவிரோதமா நடத்துற இந்த தொழிற்சாலைக்கு பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இவங்க இருக்கிறாங்கன்னு கருதுறோம். இதே நிலை நீடிச்சுதுன்னா நாங்க இந்த பகுதியில் அத்தனை மக்களும் திரட்டி அந்த தொழிற்சாலைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். மக்களே திரண்டி தேவைப்பட்ட தொழிற்சாலை அகற்ற வேண்டிய வேலைக்கு தள்ளப்பட மாட்டாங்கன்னு நான் கருதுறோம். எனவே அது சட்டவிரோதமான தொழிற்சாலை, அதை இழுத்து மூடணும். மக்களுக்கு சுகாதார பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையா கண்டித்து சிபிஎம்எல் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய ஏஐசிசி தொழிற்சங்க சார்பிலும் அயர்லா சார்பில் நாங்கள் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் ஜானகிராமன், உழைப்போர் உரிமை. நான் ஏஐசிசியினுடைய மாநில துணைத் தலைவர், சிபிஎம்எல் கட்சியினுடைய மாநில நிலக்குழு உறுப்பினர். கன்னிகைப்பேர் அருகில் அமைந்துள்ள சீஃபுட் இறால் பலியானதை கண்டித்தும் 70க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருப்பதால் அவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பணி நேர விவரம் மாநில தொழிலாளர்கள் 10 பெண் தொழிலாளர்களுக்கு 10 பெண் தொழிலாளர்களுக்கு செவ் அஞ்சலி செலுத்துவோம். பிற மாநில தொழிலாளர்கள் 10க்கு மேற்பட்ட பெண் தொழிலாளர்களுக்கு அரவணைப்போம். நேசக்கரம் நீட்டுவோம். 2 போன தொழிலாளர்கள் வேண்டும், வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வரே, 2 போன தொழிலாளர் பிற மாநில தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். 1979 ஆர்ப்பாட்டம் பிற மாநில தொழிலாளர்களுக்காக நடைபெறும் ஆர்ப்பாட்டம். பிற மாநில தொழிலாளர்களுக்கு இருந்ததால ஆபத்து செத்து மடிஞ்ச தொழிலாளிக்கு பிற மாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டம் சென்று வர பணி வேண்டுமே. வெள்ளட்டும் தொழிற்சாலையில் இறால் மீன் பதப்படுத்தும் கன்னிகைப்பேர் பகுதியிலே தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்லை. பிற மாநில தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லையே. அதனாலே மரணம் தான்.
நடந்ததே நடந்தது பணி நேர மரணத்திற்கு பதில் சொல்லு லாபத்துறையே அயர்லாம் நடத்திடும் தெரு முனை கூட்டம் கண்டன கூட்டம் வெல்லட்டும் அயர்லாம் நடத்திடும் பிற மாநில தொழிலாளர்களுக்காக தங்கள் அறிவித்த தருணத்தில் பிற மாநில தொழிலாளர்கள் ஒரிசா அசாமே நடக்குது கூலி திருட்டும் நடக்குது. தமிழ்நாடு அரசு பதில் சொல்லு ஒரிசா அசாமே ஜார்க்கண்ட் கொடூர மரணம் தான் இனியும் நிகழ வண்ணம் போராடுவோம் AICCTU அயர்லாம்